பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம்னா என்னாகமம் 25வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். ஆமேன். வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இஸ்ரவேலின் ஜனங்களுக்குள்ள தீட்டும் அருவருப்புமான பாவங்களை செய்த 2 பேரை பினெகாஸ் என்கிற ஒரு மனிதன் குத்தி போடுறான். அவன் குத்தி போட்டது நிமித்தமாக இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பின வாதை நின்று போயிட்டு என்று இந்த வேதத்துல பார்க்கிறோம். அதனாலதான் தேவன் சொல்றாரு மோசையை பார்த்து, என் எரிச்சலின் நிமித்தம் என் எரிச்சலை அவன் எடுத்து போட்டபடியினால் அவனை நான் சமாதானத்துக்கு கட்டளை உடன்படிக்கை உள்ளவனாய் மாற்றுவேன்னு சொல்றாரு. கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த பினெகாசுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கட்டளையிடுறாரு. இன்னைக்கு நாமளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் அவருடைய கட்டளையும் கர்த்தர் சமாதானத்தை நமக்கு தருவார். இதை விசுவாசிப்போம். இயேசு நாமத்தினாலே ஆமென்.